காவேரி படுகை வட்டார வழக்கு, தஞ்சாவூர் வழக்கு. காவேரி ஆறு பாய்ந்து வளம் சேர்க்கும் பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பேசப்படும் வழக்கு, காவேரி படுகை வட்டார வழக்கு அல்லது பொதுவாக தஞ்சாவூர் வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. சோழ வள நாட்டின் பேச்சுவழக்காக இருப்பதால், இது பழமையான தமிழ் இலக்கண மரபுகளையும் தனித்துவமான ஒலிப்பு முறையையும் கொண்டுள்ளது. முக்கிய ஒலிப்பு மற்றும் இலக்கண அம்சங்கள். காவேரி படுகை வட்டார வழக்கின் சில தனித்துவமான அம்சங்கள். ழ, ழ, ல திரிபு பல இடங்களில் லகரமும் ழகரமும் லகரமாக உச்சரிக்கப்படும். இதுவே இந்த வழக்கில் மிக முக்கியமான அடையாளம். உதாரணம்: பள்ளி, வள்ளி; வாழை, வாழ; கிளி, கிளி. வினையெச்சம், வினையெச்ச வடிவம் தனித்துவமாக அமையும். உதாரணம்: பார்த்துவிட்டு, பார்த்துட்டு; சாப்பிட்டுட்டு வா; போக வேண்டும், போகோணும். சொல் சுருக்கம், சொற்கள் சுருக்கப்பட்டு பேசப்படும் தன்மை அதிகம். உதாரணம்: உனக்கு, உனக்க; எனக்கு, எனக்க. ஆன் என்ற வெளி, ஆச்சரியம், ஒப்புதல் அல்லது வினவலுக்கு பயன்படுத்தப்படும். ஆன், என்ன சொல்ற? ஆமாம், என்ன சொல்கிறாய்? தனித்துவமான சொற்கள். இலக்கிய பங்களிப்பு. காவேரி படுகை வழக்கு என்பது மக்களின் வாழ்வியல், பண்பாடு மற்றும் நகைச்சுவையை தாங்கி நிற்கிறது. பல இலக்கிய படைப்புகளிலும், நாடகங்களிலும், திரைப்படங்களிலும் இந்த பேச்சு வழக்கு இடம்பெற்றுள்ளது. வேளாண்மை மற்றும் வாழ்வியல் சார்ந்த தனிப்பட்ட சொற்கள் இந்த வழக்கில் காணப்படுகின்றன. பொதுத்தமிழ். காவேரி படுகை வழக்கு. விளக்கம்: வயல் வரப்பு, மடை, வயலுக்கு நீர் பாயும் சிறு வழி. சமையல் பாத்திரம், பானை, சாதம் சமைக்கும் பாத்திரம். விளக்குமாறு துடைப்பம், சீமாறு, துடைப்பத்தை குறிப்பது. எங்கே, எங்க, இடம் வினவும் சொல். அவ்வளவு, அம்புட்டு, முழுமையாக, அதிகமாக என்பதை குறிப்பது. பையன், சிறுவன், பசங்க. பொதுவான பன்மை, பெரும்பாலும் இப்படியே அழைப்பர். குழம்பு, குழம்பு, குழம்பின் வட்டார ஒலிப்பு. சோறு, சாதம், உணவைக் குறிப்பது.